அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோமே. இயேசு பாவிகளால் அநியாயமாய் தீர்ப்பிடப்படுகிறார். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் என்று சொன்ன தேவனுக்கு அநியாய தீர்ப்பு. என் தந்தை எவரையும் தீர்ப்பிடுவதில்லை, நானும் எவரையும் தீர்ப்பிடுவதில்லை என்று சொன்னவருக்கு அநியாய தீர்ப்பு. இந்த உலகத்தை கண்டிப்பதற்காக அல்ல, மாறாக அதை மீட்பதற்காகவே இதோ தன் ஒரே மகனை அனுப்பினார். என் மகனே, மகளே, நான் அநியாய தீர்ப்பிடப்பட்டிருக்கிற பாவிகள் என்னை குற்றவாளியாய் தீர்ப்பிட்டிருக்கிறார்கள். நான் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தேன், எல்லோரும் என்னை வாழ்க வாழ்க வாழி வாழி ஓசானா என்று துதித்தார்களே. அந்த நாடுகள் தான் ஒழிக ஒழிக என்று என்னை ஏன் செய்கிறது. இதோ அநியாயமாய் தீர்ப்பிடப்பட்டிருக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீயும் தீர்ப்பிடப்பட்டிருக்கிறாயே. இதோ நான் தீர்ப்பிடப்பட்டதை நான் அறிந்து கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன். ஆனால் உன் தீர்ப்புகளிலிருந்து நீ விடுதலை வர வேண்டும் என்பதுதான் இதோ என் விருப்பமாய் இருக்கிறது. நீ பாவி என தீர்ப்பிடப்பட்டிருக்கிறாயா? இந்த உலகம் உன்னை ஒன்றுக்கும் உதவாதவன், உருப்படாதவன் என்று தீர்ப்பிடப்பட்டிருக்கிறதா? நீ சாபத்துக்குரியவன், நீ உருப்படாதவன் என்று இந்த உலகம் உன்னை தீர்ப்பிட்டிருக்கிறதா? இந்த உலகம் உன்னை குடிகாரன், மோசக்காரன், அநியாயக்காரன் என்று தீர்ப்பிட்டிருக்கிறதா? மலடி என்று இந்த உலகம் உன்னை தீர்ப்பிட்டிருக்கிறதா? விதவை என்று இந்த உலகம் உன்னை தீர்ப்பிட்டிருக்கிறதா? வாழ கொடுத்து வைக்காதவள் என்று இந்த உலகம் உன்னை தீர்ப்பிட்டிருக்கிறதா? கெட்ட சகுனக்காரி என்று இந்த உலகம் உன்னை தீர்ப்பிட்டிருக்கிறதா? என் மகனே, மகளே, உன் தீர்ப்புகளை எல்லாம், இந்த உலகம் உனக்கு கொடுத்திருக்கிற தீர்ப்புகளை எல்லாம் ஏதோ என் உள்ளத்திலே நான் அறிகிறேன். கண்களை வைத்து பார்த்ததை மட்டும் இந்த உலகம் உன்னை கெட்டவன், கேடு கட்டவன் என்று தீர்ப்பிட்டிருக்கிறது. அல்லது காதால் கேட்ட காரியங்களை வைத்து உன்னை இந்த உலகம் மோசமாய் தீர்ப்பிட்டிருக்கிறதா? பொறாமையால், சுயநலத்தால், பிறருடைய தன்னலத்தால் நீ தீர்ப்பிடப்பட்டிருக்கிறாயா? மிகவும் வேதனை எனக்கு புரிகிறது. உனது மனபாரம் எனக்கு புரிகிறது. உனது துக்கம் எனக்கு புரிகிறது. வெளியிலே சொல்ல முடியாமல் இந்த உலகம் உன்னை தீர்ப்பிடப்பட்டிருப்பதை நீ நினைத்து அழுவதை நான் உணர்கிறேன். என் மகனே, மகளே, உன் தீர்ப்புகளை நான் நியாயமாய் மாற்றுவதற்குத்தான் நான் தீர்ப்பிடப்பட்டிருக்கிறேன். எனவே நான் உள்ளம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான்.
நீ எவரையும் தீர்ப்பிடாது. நீ தீர்ப்புக்குள்ள ஆக மாட்டாய். உன்னை தீர்ப்பிட்டவர்களை ஒருவரை நீ மன்னிப்பாயா? இதோ என் சிலுவையோடு என்னோடு நீ நடந்து வா. விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. சிலுவை சுமக்க வைத்தார் உம்மை மாளாத்துயரில் துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா எனக்காக இடப்படவில்லை எனக்காக இடப்படவில்லை எனக்காக. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இரண்டாவது நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். என் சுமைகளை சுமக்க வந்தவன் தோல்வில் சிலுவை சுமத்தப்படுகிறது. என் மகனே மகளே, இதோ இந்த உலகம் எனக்கு சிலுவையை பரிசாய் கொடுத்திருக்கிறது. நான் செய்த நன்மைகளுக்கு பதிலாய், நான் செய்த அற்புதங்களுக்கு பதிலாய் இந்த உலகம் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசை பார்த்தாயா? அன்போடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் மீது வைத்திருக்கிற அன்பினால் இந்த சிலுவையை நான் முத்தமிடுகிறேன். என் மகனே மகளே, என் உடல் எத்துணை வேதனையற்றது தெரியுமா? கெச்சமணி தோட்டத்தில் 1 மணி நேரம் என் உடல் என் ஆன்மா சாவும் நிலைக்கு உள்ளான வேதனையை அனுபவித்தது. என் ஆடைகளை அவர்கள் கலைத்து ஒரு செந்நிற ஆடையை என் மீது போர்த்தினார்கள். என்னை கசையால் அடித்தார்கள். என் தலை மீது முள்முடியை அவர்கள் வைத்தார்கள். என் கரங்களிலே ஒரு தடியை கொடுத்து யூதரின் அரசரே வாழ்க என்று எள்ளியாக நகையாடினார்கள். என் முகத்திலே காரி துப்பினார்கள். என் கையில் இருந்த பிரம்பை எடுத்து என் தலையிலே அடித்தார்கள். மகனே மகளே, இவையெல்லாம் உனக்காக நான் ஏற்றுக்கொண்டேன். இத்தனை கொடுமைகள், இத்தனை அவமானங்கள், இத்தனை ஏற்று பேச்சுக்கள் எல்லாம் நான் பொறுமையாய் ஏற்றுக்கொண்டு என்னை ஒரு விளையாட்டு பொருளாய் முன்னிறுத்தினார்கள். பாருங்கள், இதோ மனிதன். ஆம், மனிதன் தான். நான் மனிதனாய்த்தான் நின்று கொண்டிருக்கிறேன்.
இறைவனாய் தந்தையின் மகிமையும் மாட்சிமையில இருந்தனா உனக்காய் மனிதனாய் நின்று கொண்டிருக்கிற நீ எப்பொழுதாவது இறைவனாய் ஆக மாட்டாயா என்பதற்காக மகனே மகளே உனது பாவங்களை ஏற்றுக்கொண்டதா இதோ என் நிலையை பற்றி நீ பரிதாபப்படுகிறாயா? என் சுமை எளிதுதான். எனக்கு சுமத்தப்பட்ட இந்த சுமை எளிதுதான். ஆனால் உன் சுமையை நான் பார்க்கிறேன். எத்துணை பிள்ளைகளாகிய நீங்கள் இன்னும் பாவ சுமையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பாவத்தினால் உங்கள் வாழ்க்கையிலே எழ முடியாத சாபத்தினால் எத்தனை குடும்பங்கள் சுமையாய் சுமந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். பணி சுமை, பாவச் சுமை, உன் குடும்ப சுமை, உன் கடன் சுமை, இந்த சமுதாயம் உனக்கு கொடுத்திருக்கிற அநீதி சுமைகள். தனிமையில எல்லா உறவுகளும் இருந்தும் எனக்கென்று யாருமே இல்லையே என்று தனிமையில் வாடுகின்ற ஒரு தனிமை சுமை, உன்னோ என்ற கொடுமை சுமை, வெறுத்து ஒதுக்கப்பட்டு எவராலும் புரிந்து கொள்ளப்படாத நிலையிலே வாழ்கின்ற நீ சுமைகளை என்னிடம் இறக்கிவை. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்றேன். மகனே மகளே, சுமைகளோடு வாழ்கிறாயா? உன் பிள்ளைகளின் சுமைகள், உன் குடும்பத்தின் சுமைகள், கணவனை இழந்த நிர்கதியாக இருக்கின்ற சுமையோடு நீ வாழ்கிறாயா? அல்லது உன் மனைவியை இழந்து உன் பிள்ளைகளை நல்ல முறையிலே வாழ வைக்க நீ படுகின்ற உன் சுமைகளை நான் பார்க்கிறேன். மகனே மகளே, இதோ உன் சுமைகளை நான் சுமந்து கொண்டேன். உன் சுமைகளை நான் சுமந்து கொண்டேன். நீ என்னோடு நடந்தால் போதும், என்னோடு நீ நடந்தால் போதும் மகளே. நம் சுமைகளை அப்படியே தேவனிடம் ஒப்புக் கொடுத்து விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. மீண்டும் எழுந்தே துயர்களின் நினைவோடு எழுந்தே சிலுவையில் படுவோடு எனக்காக இறைவா எனக்காக இடப்பட வந்தே எனக்காக இடப்பட வந்தே எனக்காக. சத்தியமே உனக்கா சாட்டையடி வதையா நித்தம் நித்தம் பொய்யுரைக்கும் எனக்காக. சத்தியமே உனக்கா சாட்டையடி வதையா நித்தம் நித்தம் பொய்யுரைக்கும் எனக்காக. அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே சத்தியமே உனக்கா சாட்டையடி வதையா. மூன்றாவது நிலை, இயேசு முதல் முறை தரையில் விடுகிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோமே. இதோ சிலுவையின் பாரம்
என்னை வீழ்த்தி இருக்கிறது. சிலுவையின் பாரத்தினால் நான் கீழே விழுந்து கிடக்கிறேன். இதோ என் தோள்களுக்கு வலிமை இல்லை, என் கரங்களுக்கு வலிமை இல்லை, என் கால்கள் தள்ளாடியதால் நான் விழுந்து கிடக்கிறேன். காரணம் என் உடல் சோர்வு மட்டுமல்ல, உனது பாவங்கள் எனது இதயத்தை வருத்தமடைய செய்திருக்கின்றன. எனது இதயம் உமது பாவத்தினால் காயப்பட்டிருக்கிறது. எருசலேமே, எருசலேமே, இதோ கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் அடைக்கலம் கொடுப்பது போல உன்னை நான் அடைக்கலம் கொடுப்பதற்காய் ஏங்கினேன். என் இதயம் உனக்காய் ஏங்கியதை நீ மறந்து விட்டாயே என்று உள்ளம் குமுறிய இயேசு இதோ மனிதர்களுடைய எண்ணங்களா, மனிதர்களுடைய பாவங்களா வீழ்த்தப்பட்டிருக்கிறார். என் மகனே, மகளே, நான் ஏன் வீழ்ந்தேன் என்று தெரியுமா? நான் ஏன் வீழ்ந்தேன் என்று தெரியுமா உனக்கு? ஒரு முறை என்னை உற்றுப்பார், வீழ்ந்து கிடக்கிற என்னை உற்றுப்பார். எழ முடியாமலா நான் வீழ்ந்து கிடக்கிறேன்? சிலுவையின் பாரத்தாலா நான் வீழ்ந்து கிடக்கிறேன்? இல்லை மகனே, இல்லை மகளே, பாவத்தினால் வீழ்ந்து கிடக்கிற உன்னை கைதூக்கி எழுப்புவதற்காக நான் வீழ்ந்து கிடக்கிறேன். நீ வீழ்ந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கி எழுப்பத்தான் நான் உன்னோடு வீழ்ந்து கிடக்கிறேன். இதோ பிறரின் பழி சொல்லால் நீ வீழ்ந்து கிடக்கிறாயா? பிறரின் தவறான ஏச்சு பேச்சுக்களால் நீ வீழ்ந்து கிடக்கிறாயா? இவர்களுடைய சாபத்தினால் நான் வீழ்ந்து கிடக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் தொழிலிலே முன்னேற்றம் இல்லாமல் நீ வீழ்ந்து கிடக்கிறாயா? உனது குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடக்கவில்லை என்று நீ வீழ்ந்து கிடக்கிறாயா? சிலரின் தவறான பேச்சுக்கள் உன்னை வீழ்த்தி இருக்கிறதா? அல்லது நீ நம்பிய மனிதர்களின் நம்பிக்கை துரோகம் உன்னை வீழ்த்தி இருக்கிறதா? துரோகிகளை கண்டுகொள்ள முடிந்த உன்னால் உன் நண்பரின் துரோகத்திற்கு முன்பால் நீ வீழ்ந்து கிடக்கிறாயா? இதோ உனக்காக நான் வீழ்ந்து கிடக்கிறேன். நீ எழ வேண்டும் என்பதற்காக, உன்னை தூக்கி நான் நிறுத்துவதற்காய் வீழ்ந்து கிடக்கிறேன். மகனே, மகளே, மனிதர்கள் உன்னை வீழ்த்தி இருக்கலாம். அஞ்சாதே, கலங்காதே, தைரியம் கொள். இந்த உலகம் உன்னை வீழ்த்தி இருக்கலாம். தைரியமாயிரு. இதோ என் கரம் பற்றி பிடித்துக்கொள். உன்னை வெற்றியாய் நடத்தி செல்லுவேன். எனது கரங்கள் உன் பாவங்களை இதோ மன்னிக்கும். உன்னை அரவணைத்துக் கொள்ளும். உன் கண்ணீரை துடைக்கும். எனது இதயம் உன்னை முற்றிலுமாய் கழுவிக்கொள்ளும். இதோ என்னோடு வழி நடக்க உன் பாவங்களை அந்த புழுதியிலே, நீ வீழ்ந்த புழுதியிலே விட்டுவிட்டு, உன் காயங்களை இந்த மண்ணிலே விட்டுவிட்டு எழுகின்ற என்னோடு நீ நடக்க மாட்டாயா? அந்த தேவனை உற்று பார்ப்போம். நம் பாவங்களை இந்த மண்ணோடு நாம் புதைத்து விட்டு அவரோடு எழக்கூடிய அருளை நாம் இப்பொழுது கேட்போமா? எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. உம்மை தாங்கியே அன்பை துயருற்றார் தாங்கி
நித்தம் பொய்யுரைக்கும் எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். நான்காவது நிலை, இயேசு வழியில் தனது தாயை சந்திக்கிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஆயிரம் உறவுகள் ஆறுதல் சொன்னாலும், கோடி கோடி கைகள் உதவி செய்ய இருந்தாலும், தாயின் அன்புக்கு, தாயின் அரவணைப்பிற்கு ஈடு இல்லை, இணையில்லை. இந்த உலகத்தில் எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு, என்னை புரிந்து கொண்ட ஒரு உறவு, என்னோடு உடனிருந்த ஒரு உறவு, அது என் தாய் தான். என் மகனே மகளே, அந்த தாயினுடைய மௌன உடனிருப்பு, அந்த தாயினுடைய பாச பார்வை எதற்கு என்று தெரியுமா? என் துன்பத்தில் பங்கெடுக்க அந்த தாய் அங்கு நிற்கிறார் என்பது மட்டும்தான் உனக்கு தெரியும். என் வேதனையில பங்கு பெற அந்த தாய் அங்கு நிற்கிறார் என்பது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும். துன்புறுகின்ற, துயருகின்ற, வேதனைப்படுகின்ற, அல்லல் படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடனிருப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று உனக்கு சொல்வதற்காக என் தாய் என்னோடு இருக்கிறார். என் தாய் என்னோடு இருக்கிறார். ஏதோ அந்த தாயின் பிரசன்னம் என்னை விட உனக்குத்தான் வலிமை. அந்த தாயினுடைய பார்வை என்னை விட உனக்குத்தான் மகிமை. என் மகனே மகளே, என் தாயிடம்தான், என் தாயின் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு நான் வந்தேன். என் தாயின் திருவயிறுதான் உன் மீட்பரை பெற்றெடுத்தது. என் தாயிடம் நான் 30 ஆண்டுகள் கற்றுக்கொண்டேன், கீழ்ப்படிந்தேன். என் தாயோடு நான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் இந்த மகிமையின் தாய் யார் என்று, இந்த தாயின் மாட்சிமை என்னவென்று, இந்த தாயின் படிப்பினை என்னவென்று. இந்த தாய் தானே எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். இந்த தாயிடமிருந்து தானே நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன். அந்த தாய்க்கு நான் பணிந்திருந்தேன், அந்த தாய்க்கு நான் பணிவிடை செய்தேன். அந்த தாயிடம்தான் எனது எல்லா தேவைகளையும் நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த உலகம் என்ன கொடுத்திருக்கிறது என் தாய்க்கு? எத்துணை பேர் எனது தாயின் பெயரை இழிவுபடுத்துகிறார்கள். எத்துணை பேர் எனது தாயின் பரிந்துரையை, பாதுகாப்பை நாடாமல் விலகி அனாதை பிள்ளைகளாய் இருக்கிறார்களே. என் மகனே மகளே, இந்த தாயின் பரிந்துரை இன்றி உனக்கு மீட்பு இல்லை. இந்த தாயின் பராமரிப்பு இன்றி உனக்கு வாழ்வு இல்லை. துன்பத்தில் உன்னோடு இருக்கிறவர் இந்த உலகம் உதவி தள்ளி இருக்கிறது. நீ கூட அந்த கூட்டத்தில் ஒருவேளை ஒருவராய் இருக்கலாம். எத்துணை முறை என் தாயை அவமதிக்கிற கூட்டங்களுக்கு நீ ஓடி சென்றிருக்கிறாய். ஏதோ சொன்னார்கள் என்பதற்காக என் தாயின் திருவுருவ படத்தையும் திருச்செபமாலையையும் சுரூபத்தையும் நீ வீசி எறிந்திருக்கிறாயே. என் தாய் இல்லாமல் நீ எப்படி வாழ்ந்துவிடப் போகிறாய் என்றாவது நினைத்திருக்கிறாயா? உன் தாய்க்கு உன்னை பெற்ற தாய்க்கு கொடுத்த மதிப்பை கூட உன் தாய்க்கு நீ கொடுக்க நீ மறந்திருக்கிறாயோ என்றாவது நீ உன் உள்ளம் உறுத்தி இருக்கிறதா? உன் தாயை அவமதிக்கிற கூட்டத்தில் நீ எத்தனை முறை பங்கெடுத்திருக்கிறாய்?
எத்தனை முறை என் தாயை அவமதிக்கிறவர்களுடைய பங்காளராய் நீ இருந்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒன்று தெரியாது, இந்த தாய்க்கு நான் கீழ்ப்படிந்தேன் என்று. என்னை போற்றுகின்ற அவர்கள் வாய்கள் என் தாயை தூற்றுகின்றன. அது என்னைத்தான் தூற்றுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. என் தாயை புறக்கணிப்பது என்னை புறக்கணிப்பது. என் மகனே, மகளே, இதோ என் தாயின்றி வாழ்ந்துவிட முடியும், என் தாயின் பரிந்துரை இன்றி நீ வளமாய் இருந்துவிட முடியும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. இதோ என் தாய் உன் ஒவ்வொரு வீட்டின் தாயாய் இருக்கிறார். என் மகனே, மகளே, இதோ ஒவ்வொரு தாயின் பிரசன்னத்திலும் என் தாய் இருக்கிறார். அந்த தாயின் வேதனைகளை அறிந்தவனாய் நான் இருக்கிறேன். எத்தனை தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீ செத்து தொலைந்தால் எனக்கு நிம்மதி என்று எத்தனை வார்த்தைகள் உன் தாயை தூற்றி இருக்கும். நினைத்து பார்த்தாயா என்றாவது ஒரு நாள் நீ செத்து இருந்தால் எனக்கு நலம் என்று உன் தாய் உன்னை வயிற்றிலே நினைத்திருந்தால் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயா? இந்த நிமிடத்துல நீ ஒரு சனியன், நீ ஒரு தொல்லை, எங்காவது போய் தொலைந்தால் போதும் என்றுதானே உன் தாய் தந்தையை நீ மதித்திருக்கிறாய். எத்தனை இளம் பிள்ளைகள் தன் தாயை எட்டி உதைத்திருக்கின்றன. அதே வேளையில உன் தாய் படுகின்ற வேதனையை பார்த்தாயா? இதோ எத்தனையோ தாய்மார்களை பார்க்கிறேன், கணவனை இழந்த தாய்மார்கள் அல்லது தனது பிள்ளைகளை இழந்த தாய்மார்கள். மகனே, மகளே, இதோ உன்னோடு இருப்பதற்காக என் தாயை உனக்கு நான் கொடுக்கிறேன். அந்த தாயின் பராமரிப்பு, அந்த தாயினுடைய பரிந்துரை, அந்த தாயின் கரம் பற்றி நீ நட, அந்த வாழ்வை நீ பெற்றுக்கொள். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. சீமோன் வருத்தினார் தன்னை உன்னோடு, வருந்தின நிலையாதே. பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. ஐந்தாவது நிலை, இயேசுவின் சிலுவையை சுமக்க சீரேனை ஊரானாகிய சீமோன் என்பவர் உதவி செய்கிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. இக்கட்டில் உதவுவதற்கே நண்பன், வேதனையில் தோல்வியில் மனபாரத்தில் உடனிருப்பவனே உண்மையான நண்பன். தேவைக்காக அன்பு செய்பவர் மத்தியிலே
பிறர் சுமையை பிறர் பாரத்தை அறிந்தவராய் இருக்கிறார் சீமோன். உழைத்து களைத்து வந்த அந்த சீமோனுக்கு உடலிலே சோர்வு, ஆனால் உள்ளத்திலே ஒரு தைரியம், ஒரு வலிமை. ஏன் தெரியுமா? இயேசுவின் சுமையை நான் சுமக்கப் போகிறேன். இதோ நம் சுமையை சுமக்க வந்த தேவன், உங்கள் சுமைகளை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன தேவனுக்கு சுமை சுமக்க ஒரு இதயம் தேவைப்படுகிறது. என் மகனே, மகளே, அந்த சீமோனுக்கு தெரியும், இன்று அவர் சுமக்கிற இந்த சிலுவை ஒரு நாள் அவர் குடும்பத்தின் மீட்பாய் மாறும் என்று. அந்த சீமோனுக்கு தெரியும், நான் நிற்பது மகிமையின் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்திலே இருக்கிறேன் என்று. என் ஆன்மாவை காக்கக்கூடிய இறைவன் அருகிலே நான் இருக்கிறேன் என்று அவருக்கு தெரியும். உனக்கு என்றாவது தெரிந்திருக்கிறதா? இதோ என் சுமை சுமக்க ஒரு சீமோன், உன் சுமை சுமக்க யாருமே இல்லையே என்று எத்தனையோ தாய் தந்தைமார்கள் கண்ணீர் வடிப்பதை நான் பார்க்கிறேன். இதோ இந்த தந்தை ஒரு உண்மையான அன்பின் தந்தையாய் என் முன்னே நிற்கிறார். என் மகனே, மகளே, இதோ உன் சுமை சுமக்க ஒரு சீமோன் இல்லையே என்று நினைக்கிறாயா? நான் இருக்கிறேன் மகனே. குடும்ப சுமை, மனதிலே எத்தனையோ வேதனைகளை, துக்கங்களை, துயரங்களை, கண்ணீர்களை தனக்குள்ளே அடைத்துக் கொண்டு தன் பிள்ளைகளின் வாழ்வுக்காய், தன் குடும்ப நலத்திற்காய், தன் மனைவி, தன் பிள்ளைகள் உயர்வுக்காய் எத்தனை கணவன்மார்கள் வேதனையோடு குடும்ப சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளும் புறமும் புலம்பிக் கொண்டிருக்கிற தந்தையர்களே, இதோ உங்கள் வேதனை எனக்கு புரிகிறது. என் மகன், என் மகள், என் மனைவி நன்றாக வாழ வேண்டும் என்று ஓடாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றுமில்லாமல் போகின்ற வேதனை எனக்கு புரிகிறது. தன் ரத்தத்தை தாரை வார்க்கும் தந்தையரே, இதோ என் வேதனையை நான் பார்க்கிறேன். என் சுமை சுமக்க ஒரு சீமோன், உன் சுமை சுமக்க நான் இருக்கிறேன். அதே வேளையில பொறுப்பற்ற தந்தையரை கூட நான் பார்க்கிறேன். இதோ குடும்பத்தின் தலைவனாய், குடும்ப பொறுப்பாளனாய், முன்மாதிரியாய் இருக்க வேண்டிய நீ பல்வேறு விதமான தீமைகளுக்கும், உலகத்தின் ஆசைகளுக்கும், குடிவெறி, போதை, புகை பழக்கங்களுக்கும் உன்னையே உட்படுத்திக் கொண்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறாயே. எத்தனை பிள்ளைகள் என் தந்தையை எனக்கு கண்டாலே பிடிக்கவில்லை என்று எத்தனை குழந்தைகள் உள்ளுக்குள்ளே ஏங்கிக் கொண்டிருக்கிறது, அழுது கொண்டிருக்கிறது, வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று ஒரு நாளாவது நீ சிந்தித்திருக்கிறாயா? என் தந்தை மாற ஒரு நாளாவது உன் குழந்தையினுடைய வேதனையை கேட்டிருக்கிறீர்களா? பொறுப்பற்ற என் தந்தை, குடிகார என் தந்தை, சண்டை போடுகிற என் தந்தை, வேலைக்கு செல்லாத சோம்பேறியா இருக்கிற என் தந்தை என்று பிறர் பேசுகின்ற பொழுது உன் குழந்தையின் உள்ளம் அல்லது உன் மனைவியின் உள்ளம் எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். இதோ இதோ ஒரு பொறுப்புள்ள தந்தையாய் மாற நான் உன்னை அழைக்கிறேன். உன் சுமைகளை என்னிடம் இறக்கி வை, உன்னை நான் தூக்கி நிலைநிறுத்துவேன். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. Yeah.
பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என்மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே இயேசுவே, இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். வாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். ஆறாவது நிலை. இயேசுவின் திருமுகத்தை வெறுமனைக்கால் துடைக்கிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோமே. பயமுறுத்தும் ஈட்டிகள், உடலை கிழித்தெடுக்கும் சாட்டை அடிகள், கோர முகம் கொண்ட படை வீரர்கள், எள்ளி நகையாடுகின்ற கூட்டம், அதிகார வர்க்கம், இவர்களுக்கு மத்தியில ஒரு வீரப்பன் எவரும் என்னை அணுகி வர தயங்குகின்ற வேளையில சமுதாயம் பெண் என்றாலே புறக்கணிக்கப்பட்டவள், ஒன்றுக்கும் உதவாதவள், இரண்டாம் தர குடிமகள் என்று யூத சமுதாயம் தள்ளி வைத்த அந்த மகள் தான், அந்த பெண் தான் இதோ வீரத்தின் உருவாய் நிற்கிறாள். அவள் அன்புக்கு முன்பாக படை வீரர்களின் ஈட்டிகளும் சாட்டை அடிகளும் கோர முகங்களும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதோ ஒரு வீரப்பெண், ஒரு தைரியத்தின் பெண் என் முகத்தை துடைக்க வருகிறார். புழுதி வளைந்த என் முகம் இரத்தத்தினால் காயத்தினால் அலங்கோலமாய் காட்சியளிக்கின்ற இந்த முகத்தை பார்த்து ஒரே ஒரு பெண், ஒரே ஒரு வீரப்பெண் என்னை அணுகி வருகிறார். என் காயங்கள் துடைப்பதற்காக, என் கண்ணீர் துடைப்பதற்காய், எனக்கு ஆறுதல் தருவதற்காய் அந்த பெண் என்னை தேடி வந்தார். ஆனால் கொடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்த தேவன், பணிவிடை செய்வதற்கே இந்த உலகத்திற்கு வந்த தேவன் பணிவிடையா ஏற்றுக்கொள்ளப் போகிறார். தன்னை கொடுக்க வந்த அந்த மகளுக்கு என்னை கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்பொழுது கூட தன் முகத்தை அவர் கொடுக்கிறாரே, அப்பொழுது கூட அவர் தன்னிடம் இருந்த அந்த முகத்தை கொடுக்கிறாரே, அதுதான் நம் தேவன். என் மகனே, மகளே, இதோ மனுமகன் பணிவிடை பெற அல்ல, தொண்டு புரியவே, பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்லி மீண்டும் அந்த வீரப்பன் வெரோனிகாவிற்கு இதோ தன் திருமுகத்தை கொடுக்கிறார். அந்த சமுதாயம் அந்த பெண்ணை எப்படி பார்த்திருக்கும்? அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட அதே சமுதாயத்தில் தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பெண் என்றாலே ஒரு மோகப் பொருள், பெண் என்றாலே ஒரு இச்சை பொருள், பெண் என்றாலே வேலை செய்யும் இயந்திரம், பெண் என்றாலே உணர்ச்சிகளின் சங்கமம் என்றுதானே இந்த சமுதாயம் பார்க்கிறது. நீயும் அதற்கு விதிவிலக்கு அல்லவே. எங்கு சென்றாலும் நல்லபடியாய் திரும்பி வருவோம் என்ற பயம்தான். உதவிகள் கேட்டால் உடலை கேட்கின்ற உலகம் இது. பாசத்தை கேட்டால் இதோ பழி பாவத்திற்கு இட்டு செல்கின்ற உலகம்தான் இது. அந்த கூட்டத்தில் நீயும் ஒருவராய்
இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் என் மகனே மகளே, இதோ உனக்காக மீண்டுமாக என் முகத்தை தருகிறேன். உனது முகம் இச்சை முகம், பாவ பழி சொல்லுகின்ற முகம், மோக உணர்ச்சிகள் மிகுந்த இந்த முகம் மாறி என் முகமாய் மாற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பெண்களையும் இதோ உன் தாயாய், உன் சகோதரியாய், உன் மகளாய் பார்க்க இதோ இந்த வேளையில நீ உனது மனத்தை மாற்றிக்கொண்டு வாயா. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. பழுவினை சுமந்ததினால் அந்தோ சாந்தி நிலத்தில் மறுமுறையும் பழுவினை சுமந்ததினால் எனக்காக இறைவா, எனக்காக அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். ஏழாவது நிலை, இயேசு இரண்டாவது முறை தரையில் விடுகிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. வீழ்ந்தாலும் வீழ்ந்தே கிடக்காத தேவன், பிறரை காலை வாரிவிட்டே பழகிய உலகம், பிறர் எப்படி போனால் என்ன, எக்கேடு கெட்டால் என்ன, நான், எனது குடும்பம், எனது பிள்ளைகள், எனது தொழில் நன்றாயிருந்தால் போதும் என்று பிறர் வீழ்ச்சியில் மகிழ்ந்து பழகிய மனிதர்களை நான் இப்பொழுது பார்க்கிறேன். நான் வீழ்ந்து கிடக்கிறேன். ஆனால் என்னை தூக்குவதற்கு பதிலாய், எனக்கு உதவி செய்வதற்கு பதிலாக என்னை கசையால் அடித்து எழுப்புகிறார்கள், ஈட்டியால் குத்தி என்னை எழுப்புகிறார்கள், வசைபாடி என்னை எழுப்புகிறார்கள், கேலி செய்து என்னை எழுப்புகிறார்கள். என் மகனே மகளே, இந்த உலகத்தை பார்த்தாயா? உன் தேவனுக்கு இதோ இந்த மனிதர்கள் கொடுத்திருக்கிற நிலையை பார்த்தாயா? நான் வீழ்ந்து கிடப்பதிலே அவர்களுக்கு ஒரு ஆனந்தம், நான் வீழ்ந்து கிடப்பதிலே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இதோ என் வீழ்ச்சி இன்றோடு முடிவதில்லை என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். நான் எழுவேன், ஏன் தெரியுமா? நான் விழுந்தே கிடந்தால் இந்த மானுடம் நீ வீழ்ந்து கிடப்பாய, இந்த உலகம் வீழ்ந்து விடுமே, இந்த சமுதாயம் வீழ்ந்து விடுமே, உனது வாழ்க்கை வீழ்ந்து விடுமே.
நான் வீழ்ந்ததோ சிலுவையின் பாரம், என் உடல் சோர்வு வேதனை, என் காயங்கள், கரடுமுரடான பாதைகள், முட்கள் என்னை விழுத்தாட்டின. நீயோ உன் கர்வத்தால், ஆணவத்தால், பேராசையால், சுயநலத்தால் வீழ்ந்து கிடக்கிறாயே. உன் பாவத்தால் வீழ்ந்து கிடக்கிறாயே. கோபம், பழிக்கு பழி சுமத்தி பிறரை நீ வீழ்த்து இருக்கிறாயே. தீய செயல்களால், புரணி பேச்சுக்களால் நீ பிறரை வீழ்த்து இருக்கிறாயே. எத்தனை குடும்பங்களை உனது பொய்யான வார்த்தைகளால், புரணியால், தவறான பேச்சுக்களால் நீ வீழ்த்தி இருப்பாய். உன் மகனே, மகளே, போதும், பிறரை வீழ்த்தியது போதும், நீயும் வீழ்ந்து கிடந்தது போதும். இதுவோ உன் உள்ளம் கெட்டு போயிருக்கிறது, உனது எண்ணங்கள் கெட்டு போயிருக்கிறது, உனது ஆன்மா சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து, இதோ நான் உனக்காக எழுகிறேன், உன்னை எழுப்புவதற்காக நான் எழுகிறேன், என்னோடு நீ கரம் பிடித்துக் கொள், என் சிலுவையை நீ பற்றிக்கொள். அது உனக்கு வாழ்வு கொடுக்கும், அது உனக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும், அது உனக்கு தைரியத்தை கொடுக்கும். இதோ உடைந்த உன் உள்ளத்திற்கு ஆறுதலின் தேவனாய் நான் இருக்கிறேன். நீ மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. பெருக்கிய மகளிருக்கு ஆள் ஊன்றி நடந்திடும் சொல்கி தந்தீர். விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக ஈடுபட வந்தீ, எனக்காக ஈடுபட வந்தீ, எனக்காக. பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால், பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால், பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே, என்னை ஏற்றிடும். 8வது நிலை. தன்னை கண்டு அழுகின்ற எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் சொல்கிறார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. காயங்கள், வேதனைகள் மத்தியிலும் கண்ணீர் துடைக்கும் கருணையின் தெய்வம் இயேசுவை பாருங்கள். அழுகையின் முக்காட்டை நீக்கி அக்களிப்பின் தைலத்தால் உன்னை பூசுவேன். உன் கண்ணீரின் நாட்கள் முடிவடைந்து விட்டன என்று சொன்ன தேவன் இதோ தன்னை பார்த்து அழுகிற அந்த எருசலேம் பெண்களை பார்க்கிறார். கண்ணீர் துடைக்க வந்த தேவன் காயங்கள் இதோ இந்த பெண்ணிடத்தை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறது. ஆனால் தனக்காக எதையும் பெற்றுக்கொள்ளாத தேவன் அவளை பார்த்து சொல்லுகிறார், எனக்காக அழ வேண்டாம்,
உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன் தெரியுமா? இறைவனுக்கு தெரியும் உங்களுக்காக அழுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் உங்களை அவமானப்படுத்தும், உங்களை காயப்படுத்தும், உங்களை ஒரு நாள் எட்டி உதைக்கும், உங்களை ஒரு நாள் தூற்றும். அதை நினைத்து அழுங்கள். உங்கள் பிள்ளைகளை நினைத்து அழுங்கள். ஏனென்றால் தெய்வ பயமின்றி உங்கள் பிள்ளைகள் மாறி போவார்கள். சோம்பேறியாய் உங்கள் பிள்ளைகள் சுற்றித் தெரிவார்கள். வேலையின்றி உங்கள் பிள்ளைகள் எங்கும் இங்கும் அலைந்து தெரிவார்கள். பணத்தாசையும் இதோ உங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்தின் இச்சைகளில் முடங்கி போய் கிடப்பார்கள். அவர்கள் நினைத்து அழுங்கள். ஒரு நாள் வரும் உங்கள் பிள்ளைகள் பாவத்திற்கும் புகைக்கும் குடிவரிக்கும் போதை பொருளுக்கும் அடிமையாய் கிடப்பார்கள். அதை நினைத்து அழுங்கள். ஒரு நாள் நீங்கள் முத்தமிட்ட கால்கள் உங்களை எட்டி உதைக்கும். அதை நினைத்து அழுங்கள். நீங்கள் 10 மாதம் இதோ சுமந்த அந்த பிள்ளைகள் உங்களுக்கு தன் இடத்திலே தன் இல்லத்திலே இடம் தராமல் உங்களை அனாதையாய் மாற்றும். வீட்டிற்கு வெளியே உங்களை தூக்கி எறியும். அனாதை இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் உங்களை தூக்கி எறியும். அதை நினைத்து நீங்கள் அழுங்கள். ஆம் என் மகனே, மகளே, என்னை நினைத்து அழுகின்ற என் தாயே, என்னை நினைத்து அழுகின்ற என் சகோதரியே, இதோ உன் பிள்ளைகள் உன்னை அள வைத்திருக்கிறார்களா? இந்த சமுதாயம் உன்னை அள வைத்திருக்கிறதா? உன் சொந்த பிள்ளைகள், நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் உன்னை தூர விளக்கி இருக்கிறார்களா? தனிமரமாக இருக்கிறேன் என்று நீ அழுகிறாயா? எனக்கென்று ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லையே என்று நீ துடிக்கிறாயா? இதோ உன் கண்ணீர் எனக்கு புரிகிறது, உன் வேதனை எனக்கு புரிகிறது, உனது மனபாரம் எனக்கு புரிகிறது. உன்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லையா? உன்னை அரவணைப்பதற்கு ஒருவரும் இல்லையே என்று நீ ஏங்குகிறாயா? இதோ உன் தேவன் நான் இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன்னை நான் திக்கற்றவர்களாய் அனாதைகளாய் விட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறேன். இதோ உன்னை தேற்றுகின்ற தேவனாய் நான் இருக்கிறேன். என்னை உற்றுப்பான். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. நீர் விழுந்தி காலூன்றி நடந்திடும் நிலை தழந்தி. 3ஆம் முறையாய் நீர் விழுந்தி எனக்காக இறைவா, எனக்காக இடர்பாட வந்தி, எனக்காக இடர்பாட வந்தி, எனக்காக. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் வாசில்லாத இயேசுவே என்னை ஏற்றிடும். பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும்
பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 9வது நிலை. இயேசு 3வது முறை தரையில் விடுகிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. வீழ்கின்ற போதும் உன்னை கரம் பிடித்து தூக்கிவிடும் இறைவனை பார். இதோ நான் படைத்த இந்த மரங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் என்மேல் சிலுவையின் சுமையாய் மாறி என் தோள்களை காயப்படுத்தும் என்று. இந்த மரங்களுக்கு தெரியாது, இந்த கற்களுக்கு தெரியாது, ஒரு நாள் என்னை படைத்த தேவனை நான் இடறி விழ வைப்பேன் என்று. இந்த மலைகளுக்கு தெரியாது, ஒரு நாள் என் தேவன், என்னை உருவாக்கி என் தேவன் இதன் மேல் கடினப்பட்டு வேதனைப்பட்டு நடந்து வருவார் என்று, அவரின் ரத்தம் என் மீது சிந்தப்படும் என்று. இந்த மலைகளுக்கு தெரியாது. இதோ பாவத்தின் சம்பளமாய் மனிதன் இந்த உலகத்திற்கு கொடுத்த பரிசு முள் செடிகள். அந்த முள்கள் இப்பொழுது எனக்கு கால்களை பதம் பார்க்கின்றன. இதோ அந்த முள்கள் இல்லை, உன் சாபம், உன் பாவம் என்னை முள்ளாய் குத்துகிறது, என் பாதத்தை பதம் பார்க்கின்றன. இதோ உனது சாபங்கள் என் ரத்தத்தை கொட்டுகின்றன, என் கால்களின் பலத்தை அது பலவீனமாக்குகின்றன. இந்த சிலுவையின் மரம் இதோ ஒரு மரத்தினால் மனிதன் இந்த உலகத்திற்கு பாவத்தை கொண்டு வந்தாரே, அந்த மரத்தை நான் சுமந்து கொள்கிறேன், அந்த மரத்தை நான் சுமந்து கொள்கிறேன். மகனே மகளே, நான் சுமப்பது இதோ ஆதியிலே ஆதாம் ஏவாளை பாவத்தில் விளைவித்த அந்த மரத்தை தான் நான் சுமக்கிறேன். என் மகனே மகளே, இதோ அந்த மரம் என்னை கீழே விழத்தாட்டி இருக்கிறது. உன் பாவங்கள் அத்துணை பாரமாய் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நீ அந்த மரத்தை தானே தேடி செல்கிறாய். மீண்டும் மீண்டும் இதோ உன் தேவனுக்கு, உன் இயேசுவுக்கு, உன் நண்பனுக்கு நீ கூட பாரத்திற்கு மேல் பாரமாய் சிலுவையைத்தானே சுமத்துகிறாய். மகனே மகளே, வீழ்ந்து கிடப்பதில் உனக்கு என்ன ஆனந்தமோ, பாவக்குழியிலே வீழ்ந்து கிடப்பது உனக்கு என்ன சந்தோஷமோ. மகளே, வீழ்ந்து கிடக்கிற உன்னை நான் தூக்கி என் தோள் மீது சுமப்பதற்காக நான் வீழ்ந்து கிடக்கிறேன். போதும், நீ வீழ்ந்தது போதும், நீ வீழ்ந்து கிடப்பது போதும். பிறரை உன் பாவத்தால் வீழ்த்தியது போதும், உன் பொறாமையால் வீழ்த்தியது போதும், உன் கர்வத்தால் வீழ்த்தியது போதும், உனது சுயநலத்தால் பிறரை வீழ்த்தியது போதும். மகனே மகளே, உன் பார்வைகள் எத்துணை பேரை வீழ்த்தி இருக்கிறது, உனது பார்வைகள் எத்தனை பேரை வீழ்த்தி இருக்கிறது, உனது வார்த்தைகள் எத்தனை பேரை கீழே விழத்தாட்டி இருக்கிறது. போதும் என் மகனே மகளே, இதோ உன் வீழ்ச்சி எல்லாம் நான் மன்னித்துக் கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். இதோ மீண்டுமாக பரிசுத்தமான மகனாய் மகளாய் வாழ உன்னை நீ ஒப்புக்கொடு. நான் உன்னை தூக்கி சுமக்க நான் தயாராக இருக்கிறேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும்
அமைதியில் இளைப்பாறுவார்களாக. உடைகளை களைந்திட உமை தந்தீர், இரத்த மடைகள் திறந்திட நீ தளர்ந்தீர். உடைகளை களைந்திட உமை தந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இளைப்பாட வந்தீர். எனக்காக இளைப்பாட வந்தீர். எனக்காக இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் வாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும் பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 10வது நிலை, இயேசுவின் ஆடைகள் உரித்தெடுக்கப்படுகின்றன. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. மாண்பையும் மதிப்பையும் நான் பெற்றுக்கொள்வதற்காய் தன்னையே நிர்வாணமாக்கிய மாற்றிலேயே இறைவனைப்பார். ஆடை மாண்பின் அடையாளம், மதிப்பின் அடையாளம். இதோ எனது சாயலாக ஆதாமை படைத்தேன். ஆனால் அவன் பாவத்தினால் தன் சாயலை அவன் பெற்றுக்கொண்டதால் ஆடையை அவன் தரித்துக் கொண்டான். என் சாயலை மனித இனம் இழந்து போனதால் அவன் தன் சாயலை மறைக்க அவன் ஆடைகளை அணிந்து கொண்டான். இங்கோ நான் மீண்டும் ஆடைகளை களையப்பட்டு நிர்வாணமாய் நிற்கிற. ஏன் தெரியுமா? நீ மீண்டும் இந்த மனித சாயலில் இருந்து விடுபட்டு தெய்வீக சாயலா என் தந்தையின் சாயலை நீ பெற வேண்டும் என்பதற்காய் இதோ மனித சாயலை ஏற்றுக்கொண்ட நான் நிர்வாணமாய் நிற்பதை பார்த்தால் என் மகனே மகளே, நீயும் நானும் நிற்க வேண்டிய இடம் அது. நீயும் நானும் இருக்க வேண்டிய சூழ்நிலை அது. ஆனால் உனக்காகவும் எனக்காகவும் இதோ என் தேவனாக என்று இருக்கிறார். நான் இருக்க வேண்டிய இடத்துல என் தேவன். ஐயோ, அப்பொழுது கூட இதோ என்னை ஏளனம் செய்கின்ற கூட்டம், அவர்கள் அதிலிருந்து கூட என்ன கிடைக்கும் என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்கள். என் உடை மீது சீட்டு போடுகிறார்கள். அப்பொழுது கூட இதோ என்னை அவர்கள் ஏளனப்படுத்துகிறார்கள். ஆடை இழந்து நான் இருக்கிறேன். எதற்காக நீ மாண்பையும் மதிப்பையும் பெற வேண்டும் என்பதற்காக, மீண்டுமாக தந்தையின் இளமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. உன் ஆடைகள் மாண்பை வெளிப்படுத்துகிறதா, அல்லது உன் ஆடைகள் பாவத்திற்கு பிறரை இழுத்து போடுகிறதா? உனது ஆடைகள் கவர்ச்சி பொருளாய் இருக்கிறதா, உணர்ச்சியை தூண்டுகின்ற ஆடைகளாய் இருக்கிறதா,
என்றாவது நீ சிந்தித்து பார்த்தாயா? எத்துணை முறை நீ அணிகின்ற ஆடைகள் பிறரை இச்சைக்கு உள்ளாக்கி இருக்கும், பிறருடைய கவனத்தை ஈர்த்திருக்கும். தன் உடலை மறைக்கிற ஆடைகள் இன்று போய் பிறருக்காக, பிறரின் கவனத்தை ஈர்க்க, பிறரின் பாராட்டை பெற, பிறரின் உணர்ச்சிகளை தூண்டுகின்ற ஆடைகளாய் மாறிவிட்டனவே. என் மகனே, மகளே, இதோ எனது ஆலயத்திற்கு வரும்பொழுது கூட உனது ஆடைகள் எப்படி இருக்கின்றன? உனது உடல் நான் தங்கும் ஆலயம். எனவே அரைகுறை ஆடையினால் என் ஆலயத்தை நீ தயவு செய்து அசிங்கப்படுத்தாது. ஃபேஷன், டெக்னாலஜி, ஸ்டைல் என்ற பெயரில் தயவு செய்து என் திரு இல்லத்திற்கு அரைகுறை ஆடைகளோடு வராது. என் பெற்றோரே, உங்களுக்கு கூடவா தெரியவில்லை உங்கள் பிள்ளைகள் கேட்பது என்னவென்று? உங்கள் பிள்ளைகளின் ஆடைகளை கவனித்திருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உடுத்துகின்ற உடையை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளின் உடைகள் கடவுளை மகிமைப்படுத்தட்டும். காமத்தின் அடையாளமாய், இச்சையின் அடையாளமாய் மாறிவிட வேண்டாம். உங்கள் உடைகள் இதோ உங்கள் மாண்பை மறைப்பதற்காய் இருக்கட்டும். பாவத்திற்காய் உங்கள் உடைகள் கலற்றப்பட வேண்டாம். பிறரின் பாவத்தை விட்டு செல்ல எவர் உடைகளையும் கலற்றுவதற்கு உங்கள் கைகள் துணிய வேண்டாம். போதும், ஒரு முறை என்னை நிர்வாணமாக்கிய உங்கள் பாவங்கள் போதும். இதோ இதோ உனக்காக நீ மாண்பை பெற்றுக்கொள்ள இதோ உன்னையே நான் உனக்கு மீண்டுமாக தருகிறேன். என் பரிசுத்தத்தை உன் மீது நான் போர்த்துகிறேன். மனமாறி என்னோடு மாட்சிமையிலே பங்கு வர வா மகளே, வா மகளே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இடைப்பாடுவார்களாக. உம்மை தொங்கிடச் செய்தார் சிலுவையிலே, தொங்கிய உதிரம் வழிந்திடவே. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பாட வந்தீர், எனக்காக இடர்பாட வந்தீர், எனக்காக. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. 11வது நிலை. இயேசுவை சிலுவையில் ஆணிகள் கொண்டு அறைகின்றனர். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. உம்
அகிலம் படைத்த தேவன் அன்பின் ஆணிகளுக்குள் அடைக்கலமாகிறார். என் மகனே, மகளே, உன்னோடு இருக்க வேண்டும், உன்னோடு உறவாட வேண்டும், உன்னோடு இந்த மண்ணிலே நான் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் விண்ணிலிருந்த நான் மண்ணிலே மனிதனாய் மாறினேன். ஆனால் இப்பொழுது பார்த்தாயா, உன் பாவங்களால், உனது அநியாயத்தினால், கர்வத்தினால், சுயநலத்தினால் இந்த மண் கூட எனக்கு நீ இல்லாமல் ஆக்கி என்னை அந்தரத்திலே தொங்க விட்டிருக்கிறாயே. மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையில என்னை தொங்க வைத்திருக்கிறாயே. ஒரே ஒரு ஆறுதல், என்னை தாங்கிக் கொள்ள நான் படைத்த சிலுவையாவது எனக்கு கிடைத்ததே என்று. நான் பிறந்த பொழுது என் தாய், புனிதத்தின் தந்தை இருவருக்கு மத்தியிலே நான் இந்த உலகத்தை பார்த்தேன். உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக இதோ என் அருகில 2 கள்வர்கள். இதுதான் நான் சேர்த்து வைத்த சொத்துக்கள், இதுதான் இந்த உலகம் எனக்கு கொடுத்திருக்கிற படை வீரர்கள். ஆனால் அப்படிப்பட்ட வேதனையில் கூட இதோ அவர்களின் மனமாற்றத்திற்காய்த்தான் நான் அவர்களுக்காய் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். இதோ இந்த ஆணிகள் என்னை தாங்கிக் கொண்டன. இந்த ஆணிகள் என்னை காயப்படுத்தின என்பதற்காக அல்ல, மாறாக அவைகள்தான் என்னை உன் மீட்புக்காய் நான் தொங்குவதற்காய் காரணமான. என்னை அந்த ஆணிகள் இணைத்துக் கொண்டன, என்னை அந்த ஆணிகள் தாங்கிக் கொண்டன. இந்த ஆணிகளின் கூர்மைகளை விட உனது பாவத்தின் கூர்மைகள் என்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதோ வாழ்க்கை முழுவதும் திருடிக் கொண்டிருந்த கள்வன் கடைசியில, அப்பொழுது கூட அவன் ஒன்றை திருடித்தான் சென்றான். ஆனால் இப்பொழுது அவன் திருடியது வாழ்வுக்கான திருட்டு. ஆம், அவன் என்னை பார்த்ததால், அவன் என் மீது நம்பிக்கை வைத்ததால் விண்ணகத்தை அவன் திருடிக் கொண்டான். இப்பொழுது என்னோடு வான் வீட்டில் இருப்பான். இதோ அந்த இயேசுவின் காயங்களை பார். உனக்காய் தேவனின் தலையிலே முள்முடி சுமந்து இரத்தம் ஆராய் வடிகின்ற அந்த தேவனை பார். அவர் கைகள் கால்கள் ஆணிகளால் துளைக்கப்பட்டிருக்கிறது. அவரது இதயம் உனக்காய் குத்தி திறக்கப்பட்டிருக்கிறது. பார், உன் பாவங்களை, உன் வாழ்வை மாற்றிக்கொள்ள மாட்டாயா? இந்த காயங்களை, இந்த ரத்தத்தை பார்த்தாவது நீ மாற மாட்டாயா என்று உன் தேவன், அந்த கள்வன் மாறியதை போல நீ மாற மாட்டாயா என்று உன்னை உற்று பார்க்கின்ற இந்த தேவனுடைய காயங்களை உற்று பார்த்து சொல். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. உம்மை விட்டு பூமி இருளினில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு, இன்னுயிரகன்றது உம்மை விட்டு. ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம், கண்மலையும் குமுறியதே இயேசுவே. அசையா என் மனதை கனியச் செய்யும் பாசமே.
ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம் கண்மலையும் குமுறியதே இயேசுவே. அசையா என் மனதை கனியச் செய்யும் பாசமே. ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம் கண்மலையும் குமுறியதே இயேசுவே. அசையா என் மனதை கனியச் செய்யும் பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 12வது நிலை. இயேசு சிலுவையில் உயிர் பிறக்கிறார். உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. அகிலம் படைத்த தேவன் அன்பின் ஆணிகளுக்குள் அடைக்கலமாகிறார். என் மகனே மகளே, உன்னோடு இருக்க வேண்டும், உன்னோடு உறவாட வேண்டும், உன்னோடு இந்த மண்ணிலே நான் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் விண்ணிலிருந்த நான் மண்ணிலே மனிதனாய் மாறினேன். ஆனால் இப்பொழுது பார்த்தாயா, உன் பாவங்களால், உனது அநியாயத்தினால், கர்வத்தினால், சுயநலத்தினால் இந்த மண் கூட எனக்கு நீ இல்லாமல் ஆக்கி என்னை அந்தரத்திலே தொங்க விட்டிருக்கிறாயே. மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையில என்னை தொங்க வைத்திருக்கிறாயே. ஒரே ஒரு ஆறுதல், என்னை தாங்கிக் கொள்ள நான் படைத்த சிலுவையாவது எனக்கு கிடைத்ததே என்று. நான் பிறந்த பொழுது என் தாய், புனிதத்தின் தந்தை இருவருக்கு மத்தியிலே நான் இந்த உலகத்தை பார்த்தேன். உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக இதோ என் அருகில 2 கள்வர்கள். இதுதான் நான் சேர்த்து வைத்த சொத்துக்கள், இதுதான் இந்த உலகம் எனக்கு கொடுத்திருக்கிற படை வீரர்கள். ஆனால் அப்படிப்பட்ட வேதனையில் கூட இதோ அவர்களின் மனமாற்றத்திற்காய்த்தான் நான் அவர்களுக்காய் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். இதோ இந்த ஆணிகள் என்னை தாங்கிக் கொண்டன. இந்த ஆணிகள் என்னை காயப்படுத்தின என்பதற்காக அல்ல, மாறாக அவைகள்தான் என்னை உன் மீட்புக்காய் நான் தொங்குவதற்காய் காரணமான. என்னை அந்த ஆணிகள் இணைத்துக் கொண்டன, என்னை அந்த ஆணிகள் தாங்கிக் கொண்டன. இந்த ஆணிகளின் கூர்மைகளை விட உனது பாவத்தின் கூர்மைகள் என்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதோ வாழ்க்கை முழுவதும் திருடிக் கொண்டிருந்த கள்வன் கடைசியில, அப்பொழுது கூட அவன் ஒன்றை திருடித்தான் சென்றான். ஆனால் இப்பொழுது அவன் திருடியது வாழ்வுக்கான திருட்டு. ஆம், அவன் என்னை பார்த்ததால், அவன் என் மீது நம்பிக்கை வைத்ததால் விண்ணகத்தை அவன் திருடிக் கொண்டான். இப்பொழுது என்னோடு வாழ்வீட்டில் இருப்பான். இதோ அந்த இயேசுவின் காயங்களை பார். உனக்காய் தேவனின் தலையிலே முள்முடி சுமந்து இரத்தம் ஆராய் வடிகின்ற அந்த தேவனை பார். அவர் கைகள் கால்கள் ஆணிகளால் துளைக்கப்பட்டிருக்கிறது. அவரது இதயம் உனக்காய் குத்தி திறக்கப்பட்டிருக்கிறது. உன் பாவங்களை, உன் வாழ்வை மாற்றிக்கொள்ள மாட்டாயா? இந்த காயங்களை, இந்த இரத்தத்தை பார்த்தாவது நீ மாற மாட்டாயா என்று உன் தேவன், அந்த கள்வன் மாறியதை போல நீ மாற மாட்டாயா என்று உன்னை உற்று பார்க்கின்ற இந்த தேவனுடைய காயங்களை உற்று பார்த்து சொல். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால்
அமைதியில் இளைப்பாறுவார்களாக. துயருக்கு துடித்தாள் உடனேந்து அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து. துயருக்கு துடித்தாள் உடனேந்து ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம் கண்மலையும் குமுறியதே இயேசுவே. அசையா என் மனதை கனியச் செய்யும் பாசமே. ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம் கண்மலையும் குமுறியதே இயேசுவே. அசையா என் மனதை கனியச் செய்யும் பாசமே. ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம் கண்மலையும் குமுறியதே இயேசுவே. அசையா என் மனதை கனியச் செய்யும் பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 13வது நிலை. இயேசுவின் உயிரற்ற உடல் தாய் மரியாளின் மடியில் கிடத்தப்படுகிறது. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. இந்த தாயின் மடிதான் என்னை இந்த உலகத்திற்கு தவ புதல்வனாய் கொடுத்தது. துவக்கமும் இந்த தாயின் மடியில் தான், என் இறுதியும் இந்த தாயின் மடியில் தான். இதோ என் தாயின் மடிகளுக்குள் நான் தஞ்சமாகிறேன். என் தாயின் மடிகளுக்குள் நான் மீண்டும் தஞ்சமாகிறேன். இதோ உயிரிழந்த மகனை சுமப்பதற்கு எந்த தாய்க்குத்தான் மனம் வருமோ? என் வயிற்றிலே 10 மாதம் உயிருள்ள என்னை சுமந்தால் தன் மடியிலே உயிரற்ற என்னை சுமக்கிறார். இதோ நான் பட்ட வேதனைகள் என் தாய் என்னோடு அனுபவித்தார். அதை விட மேலான கொடுமை என் தாய் இப்பொழுது உங்கள் வீட்டுக்காய் யாகுட தாயாய், துன்பத்தின் துயரத்தின் தாயாய், இதோ உனக்காய் நான் கொடுத்து செல்கிறேன். எனது உயர்ந்த பரிசாய் என் மகனே மகளே என் தாயை நீ எடுத்துக்கொள். அன்று நான் யோவானிடம் கொடுத்த பொழுது அந்த யோவான் என் தாயை தன் இல்லத்திலே வைத்து பராமரித்தார், பாதுகாத்தார், ஏற்றுக்கொண்டார். என் மகனே மகளே, உன் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டியது என் தாய் மட்டும்தான். என் தாயை யோவான் ஏற்றுக்கொண்டார், பராமரித்தார், பணிவிடை செய்தார். என் தாய் இல்லாமல் எத்தனை இல்லங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. என் தாய் இல்லாமல் எத்தனை என் பிள்ளைகள், என் பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகள், என் பெயரால் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறேன் என்று கூட்டம் கூட்டமாய் அலைந்து தருகிற பிள்ளைகள். இது எனக்கு செய்கிற துரோகம் அல்லவா? இது எனக்கு செய்கிற அநியாயம் அல்லவா? அவர்கள் என்னை அல்லவா வெறுத்திருக்கிறார்கள். எனவே என் மகனே மகளே, நீயும் அவர்களில் ஒருவராய் இருந்து விடாதே. என் தாய் உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன் வீட்டில் இருப்பதற்காய் என் தாயை உன்னை நம்பி ஒப்படைத்திருக்கிறேன். எதற்காக? நீ அந்த தாயின் பராமரிப்புல, நீ அந்த தாயின் பரிந்துரைகிற, நீ அந்த தாயின் மடியிலே இதுவோ மீட்பை, விண்ணகத்தை
நீ அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தாயின் மடிக்குள் உன்னையே நீ சங்கமாக்கிக் கொள். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. பொதியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமகந்து ஒடுங்கிய உமருடல் பொதியப்பட்டு அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 14வது நிலை. இயேசுவின் உயிரற்ற உடல் கல்லறையில் கிடத்தப்படுகிறது. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. புதைக்கப்படுகிறது. கோதுமை மணி மண்ணில் புதைக்கப்படுவதல்ல, அது விதைக்கப்படுவது. வீழ்ந்தால்தான் வாழ்வாக மாற முடியும். இதோ நம் தேவன், அவருடைய இது இறப்பு முடிவு அல்ல, உனது வாழ்வின் ஆரம்பம். இதோ என் பாடுகளில் பங்கேற்று நீ அழுதுவிட்டு போவதற்காக அல்ல, மாறாக உன் வாழ்க்கையை மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக. இதோ உன் ஆண்டவரை சுமக்கும் கல்லறைகளாய் நீ மாற வேண்டும். இதோ என்னை மாற்றானின் கல்லறையிலே அடக்கம் செய்தார்கள், ஆனால் நான் உனது உள்ளம் உனது மனம் என்ற அந்த இல்லத்திலே வாழ நான் ஆசைப்படுகிறேன். என் மகனே மகளே, இதோ உங்கள் உள்ளம் ஆண்டவரை சுமக்கும் சவப்பட்டிகளாக அல்ல, மாறாக வாழும் தேவனை சுமக்கின்ற நற்கருணை பேழையால் மாற மாட்டாயா? அவரோடு இறப்போம், வாருங்கள். அவரோடு உயிர்த்து மகிமை பெறுவோம், மாட்சிமை பெறுவோம். நம்மையே நாம் இயேசுவின் வாழ்வோடு புதைத்துக் கொள்வோம். உயிர்ப்பின் மகிமையை பெற தைரியமாக நாம் எழுந்து செல்வோம். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும்
இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. கருத்துக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவளே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முழங்கால் படியிட்டு 2 கரங்களை உயர்த்தி நாம் பொறுத்தவர்கள் கர்த்தாவே நாம் பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவுலமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கிற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.